ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يقنط منكن لله ورسوله وتعمل صالحا نؤتها أجرها مرتين وأعتدنا لها رزقا كريما صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم من عال ثلاث بنات وأدبهن وأحسن تأديبهن وعلمهن وأحسن تعليمهن فله الجنة صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பெயரால் நடைபெறுகிற பாக்கியமான நமது பெண்கள் அரபி மதரசாவினுடைய இந்த பட்டமளிப்பு விழாவின் சிறப்பு வாய்ந்த தலைவர் நம்முடைய நிறுவனத்தின் தலைவருமாக இருக்கிற மரியாதைக்குரிய அம்ஜத் கான் சாஹிப் அவர்களே, சிறப்பான நிறுவனத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய அமானுல்லா சாஹிப் அவர்களே, இங்கே தங்களது திருக்கரத்தால் சனது வழங்கி ஆசிவரை வழங்க இருக்கிற எங்களுடைய உலமாக்களின் வழிகாட்டி இந்த நிறுவனத்தினுடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய ஹசன் முகமது பாக்கவி ஹதரத் தாமத் பரகாத்துஹும் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே அழகாக பேசி அமைந்திருக்கிற நம்முடைய அன்பு மௌலவி வாசத்தில் எப்போதும் இருக்கிற முகமது வசீம் தாவூதி ஹதரத்து பெருந்தகை, முகமது மீரான் மிஸ்பாஹி, இன்னும் நிறைய உலமாக்கள் எல்லோருக்கும் நான் இங்கே துஆ செய்தவனாக அல்லாஹுவின் பேரருளால் நம்முடைய பகுதியில் இன்றைய தினம் ஆலிமாக்கள் சனது பெறுகிறார்கள், முதலாண்டு பெறுகிறார்கள். இந்த ஆலிமாக்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லோருக்கும் நான்
உண்மையிலேயே வாழ்த்துக்களை சொல்கிறேன். நீங்கள் என்ன தவம் செய்தீர்களோ அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளை ஆலிமாக்களாக ஆக்கியிருக்கிறார். ஒரு பெரிய பாக்கியம். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு மனைவி அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பெயரால் இந்த மதரசா. ஸைனப் நாயகி பெருமைக்கு சொந்தமான அருள் நிறைந்த பெண்மணி. அடிக்கடி சொல்வார்கள், ஸவ்வஜனி ரப்பி மின் ஃபௌகி ஸமாவாத்தி ஸபஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை மனைவியர்கள் அமைந்தாலும் அவர்களுக்கெல்லாம் நிக்காகும் நீங்கள் நடத்தினீர்கள். எனக்கு நிக்காக எங்கே நடந்தது தெரியுமா? 7 வானத்திற்கு மேலால் இருந்த ரப்பே எனக்கு நிக்காக செய்து வைத்தார். அவர்களின் நிக்காக அல்லாஹ் சொன்னான், ஸவ்வஜ்னாகஹா, நாயகமே அன்னை ஸைனபை நாம் உங்களுக்கு நிக்கா செய்து கொடுத்தோம். ஆயிஷாவாகட்டும் ஹதீஜாவாகட்டும் சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கரம் பற்றி கொண்ட அத்தனை மனைவியர்களும் இங்கே ஒரு வழி இருந்து நிக்காக நடைபெற்றது. அல்லாஹ்வே பொறுப்பாளனாக இருந்து அந்த நிக்காக நடந்தது என்று சொல்லும் அன்னை ஸைனப் இப்படி சொல்வார்கள், ஸவ்வஜனி ரப்பி மின் ஃபௌகி ஸமாவாத்தி ஸபா. எனக்கு நிக்கா மண்ணில் நடக்கவில்லை, விண்ணில் நடந்தது. அங்கிருந்து அல்லாஹ் செய்து வைத்தான். எனக்கு கிடைத்த பெருமை என்பார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவின் மதரசாவில் ஓதுகிற பட்டம் பெறுகிற ஆலிமாக்கள் பெருமைக்கு சொந்தக்காரர்கள். பாக்கியமான பெருமை. நான் பெரியவன் என்று பெருமை அனுமதி இல்லை. எனக்கு பெரியவனாக ஆகிற வாய்ப்பை கொடுத்தானே என்று அவனை பெரியவனாக ஆக்கினால் நீங்கள் பெருமைக்குரியவர். பெருமை எனக்கு. பெருமைப்படுத்த வேண்டிய இடத்தில் நான் இருக்க வேண்டும் என் ரப்பை, அவனை நான் பெருமைப்படுத்த வேண்டும். சங்கை மிக்கவர்களே, சிறப்பான இந்த நிறுவனம் அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் இங்கே முஹம்மது முஹிப்புத்தீன் ஹஜரத் அவர்கள் தொகுப்புரை வழங்கி ஒவ்வொரு செய்திகளையும் சொல்லுகிற போது எல்லோரையும் ஆனந்தப்படுத்தும் வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மதரசா சனது பெறுகிற ஆலிமாக்களுக்கு மாத்திரம் இல்லாமல் எல்லோருக்கும். பொதுவாக இப்போ ஒரு காலகட்டம் எப்படின்னா, எல்லாரும் எப்போ விழா முடியுங்கிற மாதிரி நேரத்தில் தான் நம்மளை கொண்டு விடுறது. இன்னைக்கு காலையில் ஒரு பட்டமளிப்பு விழா, பிரம்மாண்டமான விழா. நான் பேசணுண்டு எதிர்பார்ப்பு எல்லாரும் வந்திருக்கிறாங்க, முரீதுகள் முஹிப்பீன்கள். ஒரு 11:30 மணிக்கு மைக்கு கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பில் நிறைய இமாம்கள் பஹருக்கு போகணும்னா வந்திருந்தாங்க. என் கையில் மைக்கு வரும்போது 1:15 மணி, காலையில் 1:15 மணி. அந்த பட்டமளிப்பு விழா முடிஞ்சு சாப்பாடு வைக்கணும், எல்லா வேலையும் இருக்குது. இப்போ இன்னொருத்தர் சனது கொடுத்துட்டு பேசும்போது நான் பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரேன்னு வந்தேன். அங்கே சில ஆலிம்களை சந்திச்சு, அது பேச்சுவீங்களா இல்லையான்னு கேட்டான். பேசுவோம்பா, அவங்க சொல்கிற டயத்தில் பேசுவோம். உங்களுக்காக நான் அங்கேருந்து வந்திருக்கோம், 10 மைலிருந்து 100 மைலில் இருந்து. அப்போ அந்த கடைசி நேரம் என்னன்னா தெரியும், இதுக்கு மேலே அதிர்த்து அவங்களாம் நிப்பாட்டிக்கிடுவாங்க, டைம் இல்லை. ஆனால் இங்கே உங்கள் எதிர்பார்ப்பை நான் விளங்குவேன். மிகச்சிறப்பான இந்த மதரசாவில் நீங்கள் என்ன பாடம் பெற வேண்டும்? எங்கள் ஆலிமாக்களுக்கு முதலிலே சொல்வேன், நீங்கள் இங்கே சனது பெற்ற பின்னால் உங்கள் வாழ்க்கை அழகாக வேண்டும். எப்படி அழகாக வேண்டும்? உங்களுக்குள் அமைதி எப்போதும் இருக்க வேண்டும். நீங்கள் அமைதியை மாத்திரம் காணாக்கிவிடக்கூடாது. மதரசாக்களுக்குள்ளே கிடைத்த கல்வி கொடுத்த முதல் பாடம் அமைதி. வாழ்க்கையில் எந்த சூழலிலும் அமைதியை இழந்து விடாதீர்கள். உணர்ச்சிக்கு நீங்கள் அடிமைப்பட்டால் இல்மின் பரக்கத்து போய்விடும். உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டால் இல்மின் பரக்கத்து போய்விடும். நீங்கள் அக்கால் தங்கையோடு பிறந்திருக்கலாம், அக்கால் தங்கைகளுக்கு இடையே சில போட்டிகள் இருக்கலாம். போட்டிகளுக்கிடையே நீங்கள் குடும்பத்தில் தோற்று போகிற பெண்ணாக இருக்க வேண்டும். நீங்க தான் தோத்து போகணும். நீங்க அக்காவா இருந்தாலும் தோத்து போகணும், தங்கையா இருந்தாலும் தோத்து போகணும். என்ன தோல்வி? தங்கைக்காக விட்டுக் கொடுங்கள். விட்டுக் கொடுக்கும் கல்விதான் திருக்குர்ஆனும் ஹதீஸும் படித்து கொடுத்த கல்வி. அமைதி இழக்காதீர்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள். குடும்பத்தில் போட்டி முனைப்பில் ஜெயிக்க நினைக்காதீர்கள். கல்வியில் ஜெயிக்கலாம், பரீட்சையில் ஜெயிக்கலாம், போட்டியில் ஜெயிக்கலாம்.
பெற்றோர்களிடத்தில், உடன்பிறப்புகளிடத்தில், குடும்பங்களிடத்தில் தோற்று போக வேண்டும். எங்கள் குடும்பத்தில் எத்தனை மஷவரா நடந்தாலும் தோற்று போகும் இடத்தில் இத்தனை காலம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். குடும்பத்தில் தோற்று போனதால் உலகமெல்லாம் அல்லாஹ் ஜெயிக்க வைக்கிறான். ஞாபகம் வையுங்கள், தோல்வி என்பது அவமானம் அல்ல. தாய்க்கு முன்னால் விட்டு கொடுத்து போங்க, தந்தை சொன்னால் கேட்டு விடுங்கள். நீங்க மாற்றி சொல்கிறீர்கள், அதல்ல விஷயம். மதரசாவில் இருந்து நீங்கள் வெளியாகிற போது இது ஒரு பெரிய வாழ்க்கை. அடுத்து கணவன், கணவனுக்கு முன்னால் உங்களின் அடக்கம் மாத்திரம் வெளிப்பட வேண்டும், அன்பு வெளிப்பட வேண்டும், அமைதி வெளிப்பட வேண்டும். அதுதான் எங்கள் சனது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். கணவன்மார்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் மனைவிக்கு முன்னால நீங்க தோத்து போயிடுங்கன்னாங்க. அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வாங்க. ஒருத்தரும் சொல்ற மாதிரி தெரியல. நீங்கள் தோற்று போய் விடுங்கள். பெண்களுக்கு நாங்கள் படித்துக் கொடுக்கிறோம், நீங்கள் தோற்று போய் விடுங்கள் என்று. சுன்னத் என்ன தெரியுமா? மனைவி ஜெயிக்கணும், நம்ம தோத்து போகணும். அதுலயும் நான் எங்க வீட்டில் தோல்விக்குரியவனே. எங்க வீட்டை மாட்ட கேட்டா சொல்லுவாங்க, அப்படியே சொல்றீங்க, ஆனா நிறைய ஜெயிக்கிற மாதிரி தெரியும்பா. இல்லை, இன்னி உஹிப்பன் நகூன மக்லூபன் கரீமா. நான் என் மனைவியர்களிடத்தில் தோற்று போக பிரியப்படுகிறேன். அந்த தோல்விக்கு ஒரு பரக்கத் இருக்கிறது. என்ன பரக்கத்? அந்த தோல்வி கேவலம் அல்ல என்றார். மனைவி இடத்தில் தோற்றால் கேவலம் அல்ல, அவமானம் அல்ல. அப்படியானால் என்ன தோல்வி? சங்கையான தோல்வி. மதரசாவில் இருந்து எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் படித்துக் கொடுக்கிறோம், உங்கள் கணவனுக்கு முன்னால் அமைதியாகி விடுங்கள், அன்பு காட்டுங்கள், இன்னொரு பக்கம் மரியாதையோடு நடங்கள், இன்னொரு பக்கம் கணவனை முதன்மைப்படுத்தி தோற்று விடுங்கள். ஆனால் ஆண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்கள் மனைவி தோற்பதற்கே தயாரானாலும் நீங்கள் தோற்று பழகுங்கள் என்றார். அன்னை ஸைனப் கல்வி உலகத்தின் கொடிகட்டி பறந்தவர்கள், ஒழுக்கத்தில் தன்னிகரில்லா இடத்தில் இருந்தவர்கள், பேணுதலில் முதன்மையானவர்கள். இமாம் புகாரி ஒரு நிகழ்வை எழுதுவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறித்து விவகாரங்கள் எழுந்த போது, தவறான விமர்சனங்கள் ஏற்பட்ட போது, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா தான் என்னோடு எப்போதும் போட்டி போடும் மனைவி என்றார்கள் ஆயிஷா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அன்பை பெறுவதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஒத்துப்போய் அவர்களினுடைய நெருக்கத்தை பெறுவதில் நான் எத்தனை முனைப்பு காட்டுவேனோ, சமமாக என்னிடத்தில் போட்டி போட்ட பெண்மணி அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. நிறைய பேர் என்னை பற்றி தப்பாக பேசப்பட்ட போது பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் அன்னை ஸைனப், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்தான். அன்னை ஸைனபை அல்லாஹ் பாதுகாத்தான். எதை கொண்டு? அவர்களின் பேணுதலை கொண்டு. அம்மா சொன்னாங்க, ஆமி சம்இ வ பஸரி, என் கண்ணையும் நான் பாதுகாக்கிறேன், என் செவியையும் நான் பாதுகாக்கிறேன். அன்னை ஆயிஷா எல்லா வகையிலும் ஹைரான பெண். ஆயிஷாவை குறித்து தப்பாக பேசுவதற்கோ, தப்பாக பார்ப்பதற்கோ, தப்பான செய்தி கேட்பதற்கோ என் காதும் கண்ணும் என் வார்த்தையும் தயாரில்லை என்றார். யார்? ஸைனப். போட்டி போட்டார்கள் நபியின் அன்பை பெறுவதில். ஸைனப் ஆயிஷாவை குறைபடுத்திவிட்டு இன்னும் நெருக்கத்தை நபியிடத்தில் பெற வேண்டும் என்று நினைக்கவில்லை என்று சொன்னது ஸைனப் அல்ல, அன்னை ஆயிஷா. ஒரு பெரிய அங்கீகாரம். வாழ்க்கையில் பேணுதல் மிகப்பெரிய விஷயம். ஆமி சம்இங்கிறாங்க, ஓ பஸரி, நான் என்னை பாதுகாக்கிறேன், என் செவியை பாதுகாக்கிறேன், என் பார்வையை பாதுகாக்கிறேன். பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். யாரு குறித்தும் குறை சொல்லி விடாதீர்கள். அலிமாக்களுக்கு மட்டும் இல்லை, வந்திருக்கிற பெண்களுக்கும். இன்னொருவர்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிற போது ஊமையாகி விடுங்கள். பேசுகிற வாய்ப்பு வரும்போது ஊமையாக வேண்டும். அடுத்தவர்களின் குறையை பேசுவதில் இன்பம் இருக்கும், உங்களுக்கு கசப்பு தட்ட வேண்டும், பேசக்கூடாது. யாரின் குறைகளையும் எடுத்துச் சொல்லும் இடத்தில் நீங்கள் இருக்காத வரையிலும் அல்லாஹுவின் பார்வையில் நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள். நான் ஆலிமாக்களுக்கும் பெண்களுக்குமாக இதை ஞாபகப்படுத்துவேன். அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இன்னொரு பக்கம் அவர்கள் கவ்வாமா சவ்வாமா, எப்போதும் நோன்பு நோக்கிற பழக்கம் அதிகமாக அன்னை ஸைனபுக்கு சொந்தம் எழுதுகிறார்கள். பகலில் அதிகமாக நோன்பு வைப்பார்கள் ஸைனப் நாயகி. ஒரு மதரசாவுக்கு பெயர்
அன்னை ஜைனபை கொண்டு வைக்கப்பட்டிருக்கும் என்றால் ஜைனபு நாயகியின் வாழ்க்கை எங்கள் ஆலிமாக்களின் வாழ்க்கையாக மலர வேண்டும். சவ்வாமா எப்போதும் நோன்பில் இன்பம் உள்ளவர்கள் அம்மா. அதிகமான காலங்களில் நஃபில் நோன்புகளில் அம்மாவுக்கென்று தனி ஆசை இருந்தது, ஈடுபாடு இருந்தது. வழக்கங்களிலே அம்மாவை முந்துவதற்கு இன்னொருவரால் முடியுமோ முடியாதோ என்று யோசிக்கிற அளவிற்கு அம்மா அதில் ஈடுபாடு கொண்டவர்கள். அதிலும் இப்போது ஒரு நல்ல காலம், எல்லோருக்கும் சொல்வேன், உங்களை நோக்கி ரமலான் வருகிறது. ஒரு பரக்கத்தான காலம். அல்லாஹ்வே நம்மை தேர்ந்தெடுப்பதற்காக தயார் செய்த காலம் ரமலான். உங்களின் குறைகளை மறைப்பதற்கும் மன்னிப்பதற்குமாக ஒரு காலம் இருக்குமையானால் அது ரமலான். உங்களை கண்ணியப்படுத்துவதற்கு ஒரு காலம் இருக்குமையானால் ரமலான். இன்னொரு பக்கம் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு காலம் இருக்குமையானால் அது புனிதமிக்க ரமலான். நமது முன்னோர்கள், வழிமார்கள், சாலிஹீங்கள் வாழ்க்கையில் தேவை வரும், வீடு வாங்க வேண்டும், எழுதி வைப்பார்கள். பிள்ளைகளுக்கு திருமணம் எழுதி வைப்பார்கள். குழந்தை இல்லை எழுதி வைப்பார்கள். பிரச்சனை எழுதி வைப்பார்கள். தேவைகள் எழுதி வைப்பார்கள். அவங்க சொல்வாங்க, இத்தனைக்கும் நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டா கிடைக்கும், இப்ப கேட்க நாங்க விரும்பல, ரமலானை எதிர்பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கிற வரைக்கும் கேட்கிற துவா ஒப்புக்கொள்ளப்படும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய நம்பிக்கை. நான் ஒரு வீடு வாங்க வேண்டும், ரமலான் உங்களுக்கு அதற்கு உதவி செய்யும். உங்கள் மக்களுக்கு நிக்காஹ் நடக்க வேண்டும், எதிர்பார்த்து விடுங்கள் ரமலானை. பிரச்சனைகள் தீர வேண்டும், ரமலான் இருக்கிறது. அந்தஸ்துகள் உயர வேண்டும், ரமலான் இருக்கிறது. அப்படியானால் ரமலான் லேசாக்கி, நஷ்டமாக்கி, வீணாக்கி, வேறு காரியத்தில் ஈடுபட்டு அற்ப காரியங்களுக்கு நோன்பை விட்டீர்களேயானால் உங்களை விட நஷ்டவாதிகள் யாரும் இருக்க முடியாது. யாரும் இருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப பாக்கியமாக்க வேண்டும் ரமலானை. வயதை தாண்டி ரமலான். 80 வயசாச்சு எனக்கு, நோன்பு வைக்க முடியாதுங்கிற இடத்தை தாண்டி விடுங்கள். நீங்கள் நோன்பு வைத்தால் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள். உங்கள் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் அல்லாஹ். ஒரு பெரிய வாய்ப்பு அது. நான் நிறைய இடத்துல சொல்லுகிற ஒரு செய்தி, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வயசாச்சு முடியல. அவங்கள்ட்ட எல்லாம் அடிக்கடி சொல்றது, இமாம் புகாரி எழுதுகிற ஒரு செய்தி, நிறைய இடங்களில் பதிவு செய்கிறேன். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடைசி வரைக்கும் நோன்பு வச்சாங்க. கடைசி 2 வருஷம் நோன்பு வைக்கல. கடைசி 2 வருஷம் நோன்பு வைக்கல. வயசாகி போச்சு, முடியல. நபித்தோழர் சதகா கொடுத்தாங்க. ஒரு நோன்புக்கு ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு. எப்போ கொடுத்தாங்க? எப்போ வயசாகி? அனஸ் பின் மாலிக் 119 வயசு வாழ்ந்தார்கள். 117 வயசு வரைக்கும் நோன்பு வச்சாங்க. 117 வயது வரைக்கும் நோன்பு வைக்கிறார்கள். 118 நோன்பு வைக்க முடியல, 119 நோன்பு வைக்க முடியவில்லை. அந்த 2 வருடமும் நோன்புக்கு பகரமா சதகா கொடுக்கலாம். அப்படியானால் வயதை காரணமாக்கி, வயோதிகத்தை காரணமாக்கி நோன்பை விடாதீர்கள். சின்ன சின்ன தலைவலியை, சின்ன சின்ன கஷ்டங்களை, சின்ன சின்ன பயணங்களை காரணமாக்கி நோன்பை விட்டு விடாதீர்கள். ரமலான் உங்களை தயார்படுத்துவதற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். உங்கள் தகுதியை உயர்த்துவதற்கு, உங்கள் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கு இல்லை, இல்லை, உங்களையே நிம்மதிப்படுத்துவதற்கு ரமலான். பயன்படுத்துங்கள். தாய்மார்களுக்கும் உங்களுக்குமாக சொல்வேன், பகல் காலங்களில் நமது வீடுகளில் அடுப்பு எரியக்கூடாது. அத்தனை பேர்களும் நோன்பாக வேண்டும். சவ்விமு சுபியானக்கும், உங்கள் சிறுவர்களை நோன்பு வைத்து பழக்குங்கள் என்றார். 5 வயசு பிள்ளை பழக்குங்கள். அவர் இன்றைக்கு நோன்பு வைக்காமல் இன்றைக்கு வைப்பார். பக்குவப்படுத்த வேண்டிய காலம். எனவே ரமலானும் நம்மை நோக்கி வரும் இந்த காலம். நான் ஒருவர் நமது வீட்டில் நோன்பை விடக்கூடாது. திருக்குர்ஆனோடு ஒரு அழகிய தொடர்பையும் பெற வேண்டும். எங்கள் மதரசாக்கள் இருந்து ஆலிமாக்கள் வெளியாகிற இந்த இடத்தில் நாங்கள் உங்களுக்கு பாடம் தருகிறோம். இந்த பட்டமளிப்பு விழாவில் இருந்து விடைபெறுகிற போது இந்த பாக்கியங்களை சுமந்து விடைபெறுங்கள். குர்ஆன் உடையவர்களாக மாறிவிடுங்கள். குறிப்பா ரமலான் குர்ஆன் ஓதுற காலம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்து ரமலானில் குர்ஆனை ஓதச் சொல்வார்கள், நான் ஓதுவேன், ஜிப்ரீல் கேட்பார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீலே வந்து திருக்குர்ஆனை கேட்கிற காலம் அது. இன்னொரு பக்கம் திருக்குர்ஆன் அருளப்பட்ட காலம். எனக்கு ஓத தெரியாது, அது ஒரு மூமினின் வார்த்தை அல்ல. என்றைக்கு ஓத தெரியும்? என்றைக்கு தெரிய போகிறீர்கள்?
முதுமையா வயோதிகமா ஓதவில்லையா நாளை ஓத பழகுங்கள். இல்லை, ரமலானில் குர்ஆனை ஆரம்பம் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலானுக்குள்ளால் குர்ஆனை ஓதி முடிச்சிடலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. திருக்குர்ஆன் ஓத வேண்டும். குறிப்பாக ரமலான் அதற்கான ஒரு காலம். எனவே ரமலானின் பகலை, ரமலானின் இரவை ரொம்ப ரொம்ப பாக்கியமாக்குவோம். அதிலும் குறிப்பாக 2 செய்தி நான் சொல்ல வேண்டும். ரமலானில் சஹர் வையுங்கள். ஏன் அப்படி சொல்றாங்க? தஸஹரு, சஹர் செய்யுங்கள். எதுக்கு சஹர் செய்யணும்? ஏன் அதை ரசூல் குறிப்பிட்டு சொல்றாங்க? எல்லாரும் சஹர் வைக்க தானே செய்வோம். 4 மணிக்கு எஞ்சி சாப்பிட தான் போகிறோம். நிறைய பேர் வியாபாரிகள் வெளியூரில் இருப்பாங்க. ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துடுறாரு. அப்படியே நோம்பு நியத்து வச்சுக்கிடுவாங்க. அது பரக்கத்து இல்லைன்னாங்க. இன்னபி சுகூரி பரக்கா, சஹர் வைப்பதில் பரக்கத்து இருக்குதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை ராத்திரி சாப்பிட்ட பசி இல்லை, பசியே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பசி இல்லாட்டாலும் பரவாயில்லை, எழுந்திரித்து 1 மிடர் பால் தண்ணீராவது குடித்து விடுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் குடிக்கும் அந்த தண்ணீரும் பாலும் சஹருடைய பரக்கத்தோடு உள்ளே போகிறது. பெருமக்கள் எழுதுவார்கள், சஹரு நீங்கள் செய்து விடுங்கள், சஹரில் கட்டாயம் சாப்பிடுங்கள், இல்லை ஒரு பாலாவது குடிங்கள், தண்ணீராவது குடிங்கள். ஏன் தெரியுமா? சஹரு நேரத்தினுடைய உணவு பரக்கத். பரக்கத்துனா என்ன? அந்த உணவு உடலுக்குள் போனால் உடலுக்குள் இருக்கிற வியாதி குணமாகிவிடும். சுகர் கண்ட்ரோல் ஆகும், பிரஷர் கண்ட்ரோல் ஆகும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல்ல இருக்கும், உடல் சார்ந்த வியாதிகள் ஷிஃபாவாகும். ஏன்? அது பரக்கத். ஃபஇன்ன ஃபிஸ்ஸுஹூரி பரக்கா, சஹரில் பரக்கத் இருக்குது என்று சொன்ன பெருமானார் தெளிவாக. ராத்திரி சாப்பிட்டேன், பசியே இல்லை, அதனால இரவே நியத்து வைத்துக் கொண்டேன். இல்லை, நீங்கள் 1 மிடர் தண்ணீருக்கு எழுந்திருக்க முடியாது, 1 மிடர் பால் குடிக்க முடியாது உங்களால். ஷர்பத்துமா, 1 மிடர் தண்ணீரும் அந்த நேரத்தில் அது மட்டும்தான் முடியும், குடிச்சுக்கங்க. அந்த தண்ணீர் உங்கள் உடலுக்கு பரக்கத்தை கொடுக்கும். ரமலானினுடைய காலங்களில் எல்லாம் நான் பாதுகாக்க வேண்டிய காலம் சஹருடைய நேரம். நீங்க சாப்பிடும் போது ஹாப்பியா சாப்பிடணும், சஹர்ல மகிழ்ச்சியா சாப்பிடணும். என் நோயை குணமாக்குற சாப்பாடு என்று நம்புங்கள். இந்த சாப்பாடு எங்க வீட்டில் தான் சமைச்சிருக்கிறேன், ஆனால் இதற்கு பரக்கத் என்று மாணவியே சொன்னார்கள். சமைச்சது என் மனைவி, எங்க உம்மா, என் புள்ள, பரவாயில்லை. அந்த சமையல் நேற்று சமைக்கும் போது இல்லாத பாக்கியமும் பரக்கத்தும் சஹரில் சமைக்கிற போது கிடைத்து விடுகிறது. அதனால் சஹர் நேரத்தில் ஹிதுமத்து செய்யுங்கன்னாங்க. தாய்மார்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சஹர் ஏற்பாட்டை செய்கிறீர்கள், ராத்திரி சமைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூலின்னாங்க. என்ன கூலி? நீங்கள் செய்து கொடுத்ததற்காக. அந்த உணவை 8 பேர் சாப்பிட்டாங்களா, 8 பேர் நோன்பு பிடிச்சா எத்தனை கூலியோ அத்தனை கூலியிலும் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது. மிகைப்புலாம் இல்லை. எங்கள் வீட்டில் சஹர் எப்படின்னா, எங்கள் வீட்டம்மா எல்லாம் சமைச்சிருவாங்க, என் பிள்ளையெல்லாம் சேர்ந்து ராத்திரி சமைச்சு எல்லாம் முடிச்சிடும். விடியகாலம் 3 மணிக்கு நான் எழுந்திருக்கிறது. விடியகாலம் 3 மணிக்கு வேலை, ஏன் வேலை, சமையல் கட்டில் போய் முட்டையை பொரிக்கிறது, அப்பளத்தை பொரிக்கிறது, சாப்பாடை சூடாக்கிறது, ஆணத்தை சூடாக்கிறது, எல்லாம் செய்து அவங்களுக்கு டீயை போடுறது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு 4 மணிக்கு மேலே தான் வீட்டில் எழுப்புறது. ஏன்னா நான் சாப்பிட்ற டைம் 4:30க்கு மேலே தான் சாப்பிடணும். 5:20க்கு பாங்கு, 5 வரைக்கும், 5:10 வரைக்கும் சாப்பிடணும். அந்த டைம் தான் பரக்கத். அட்வான்ஸாக சாப்பிட்றதை விட சஹரை பிற்படுத்துங்கள். 4 மணிக்கு சாப்பிட்டு தஹஜ்ஜத் தொழக்கூடாது. தஹஜ்ஜத்தெல்லாம் முடிச்சுட்டு 4:30 மணிக்கு மேலே தான் சாப்பிடணும். ஏன்? அந்த டைம் பிற்படுத்துவதும் சுன்னத். சஹரை பிற்படுத்துங்கள். இங்கே வாழ்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால எங்கள் பட்டமளிப்பு விழாவில் இன்றைக்கு நாங்கள் இந்த செய்தியையும் இங்கே சொல்வதற்கு கடமைப்படுகிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில், ஒரு 10 நாளைக்குள்ளால் ரமலான் வருகிறது. அதற்கு நீங்கள் தயார் நிலையில் போவதற்கு எங்கள் அன்னை ஸைனப் மதரசாவின் பட்டமளிப்பு விழா உங்களுக்கு அருமையான வாழ்க்கையை தந்து அனுப்புகிறது. இங்கே வந்தவர்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள், நோன்பை விட்ட குற்றவாளிகளால் ஆகிவிடாதீர்கள், ரமலானை வீணாக்கி விடாதீர்கள். அப்போ சஹர் பரக்கத், சஹர் வைக்கணும், உடலுக்கு ஆரோக்கியம். இன்னொரு செய்தியும் சொல்லி முடிப்பேன். இஃப்தார் 2 நேரம், இன்னொன்று இஃப்தார். இஃப்தார்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்கிறது, ஒன்று மறுமையில், இன்னொன்று இந்த உலகத்தில். நோன்பு வச்சா 2 சந்தோஷம், ஒன்று மறுமை, இன்னொன்று உலகம். இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கிற சந்தோஷம் லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான் ஃபர்ஹத்துன் இந்த இஃப்தாரிஹி. நோன்பு திறக்கிற போது அந்த நேரம் உனக்கு மகிழ்ச்சியான நேரம். என்ன மகிழ்ச்சி? நீ நோன்பு திறக்கும் போது அல்லாஹ் உன்னை பார்த்து சந்தோஷப்படுகிறான்.
உனக்கு சந்தோஷம் எல்லாத்தையும் பார்த்து. அதனால் அந்த நேரத்தை வீணாக்கிடக்கூடாது. அதை கஞ்சி வைங்க, அப்பளத்தை வைங்க, முட்டையை பொரிங்க, அதை செய்யுங்க, வடையை கொண்டு வாங்க, சம்சா கொண்டு வாங்க, அதெல்லாம் அட்வான்ஸாக 10 நிமிஷத்துக்கு முந்தி முடிச்சிடணும். 10 நிமிஷத்துக்கு முன்பு தயாராகி உட்கார்ந்து துவா கேளுங்கள். அந்த நேரம் கேட்கப்படும் துவா மறுக்கப்படாது என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹருடைய நேரம் பாக்கியமாக்குங்கள், அது பரக்கத். இஃப்தாருடைய நேரத்தை பாக்கியமாக்குங்கள். ரப்பே சந்தோஷப்படும் நேரம், உங்களை சந்தோஷப்படுத்தும் நேரம், உங்கள் துஆ ஒப்புக்கொள்ளப்படும் நேரம். அந்த நேரத்தில் சில பேர் பஜாருக்கு போய் அதை வாங்கி இதை வாங்கி ரோட்டில் வரும்போது வாங்க சொல்லிடுவாங்க. அப்போ வீட்டில் போய் திறந்து கொடுவோமேண்டு அங்கேருந்து பைக்கில் அங்கே வந்து எல்லாரும் நோன்பு திறந்து நிப்பாங்க, நோன்பு திறப்பார். நோன்பு திறப்பதை முற்படுத்துங்கள்னு அட்வான்ஸ் அல்ல, வாங்க சொல்கிற அந்த நேரத்தில் உடனே நோன்பு திறந்துடணும். நோன்பு திறக்கிறதுக்கு மட்டும் பிற்படுத்தாதீர்கள். எந்த இடத்துல நிற்கிறோமோ அங்கே திறக்கணும். எனவே தான் நான் சொல்கிறேன், வெளியே நிற்காதீர்கள். 10 நிமிடத்திற்கு முன்பு இஃப்தாருக்காக உட்காருங்கள், துஆ கேளுங்கள். அல்லாஹ் உங்களை பார்க்கும் நேரம் ஒரு ரஹ்மத்தான பார்வை உங்கள் மீது பட்டு விடுமையானால் மொத்த வாழ்க்கையும் சொர்க்கமாகி விடுமா இல்லையா? மொத்த வாழ்க்கையும் சொர்க்கமாகும். ஒரு பார்வை பட்டா போதும். இஃப்தாருடைய நேரம் அப்படிப்பட்ட நேரம். எனவே ரமலானும் நம்மை நோக்கி வரும் இந்த தருணத்தில் சஹரையும் இஃப்தாரையும், சஹர் வைப்பதையும் நோன்பு திறப்பதையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட். அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கானத்து சவ்வாமா, நோன்பாளியாக இருப்பார்கள். ரமலானில் மாத்திரமல்ல, சராசரி மற்றைய காலங்களிலும். அம்மாவின் பெயரால் நடைபெறும் எங்கள் மதரசா உங்களை இபாதத்துக்குரியவர்களாக ஆக்குகிறது. இன்னொரு பக்கம் அம்மா அதிகமாக தானம் கொடுக்கிற பெண்மணி, விசாலமான இதயத்திற்கு சொந்தமான பெண்மணி. அல்லாஹ் அந்த உள்ளத்திறமை எல்லாருக்கும் நசீபாக்குவானா. காசு இல்ல பரக்கத்து, பாக்கியம். காசு கிடைப்பதை விட அந்த காசை கொடுக்கிற மனசும் கிடைக்க வேண்டும். பணத்தை விட பணம் செலவழிக்கும் மனம் இருக்க வேண்டும். நிறைய பேர் கையில் பணம் கிடந்து கஷ்டப்படுது, உரியவங்களுக்கு போய் சேர்றது இல்லை. பெருமானார் ஒரு துவா கேட்டாங்க, எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு நான் கேட்டுக்கிடல, எனக்கு தெரியும் எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு, சரியாக முடிப்பேன். அது 2 நிமிடமாக இருக்கலாம், கவனம் இங்கே இருக்கட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? வஅஊது பிக்க மின் மாலின் யகூனு அலைய வபாலா. ரப்பே, எனக்கு பணம் வேண்டாம். எந்த பணம்? எந்த பணம் என் அழிவுக்கு காரணமாக இருக்குமோ அந்த பணம் வேண்டாம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? சத்தமா ஆமீன் சொல்லுங்க. காசல்ல என் இலக்கு, காசல்ல என் நோக்கம், காசு என் காலடியில், பணம் என்னை முத்தமிடும், 1000 தடவை என்னை தேடி அலையும். அந்த பணம் அல்ல எனக்கு முக்கியம். அந்த பணம் என் துன்யாவிற்கும் மறுமைக்கும் அது பாக்கியமாக இருக்குமையானால் அந்த பணம் நமக்கு நசீபாக்கி தரட்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு நிஅமல் மால், நிஅமல் மால் அஸ்ஸாலிஹ் லிர்ரஜுல் ஸாலிஹ். பணம் பாக்கியம். பணம் எந்த பணம்? நல்ல பணம் பாக்கியம். யாருக்கு? லிர்ரஜுல் ஸாலிஹ், நல்ல மனிதனுக்கு நல்ல பணம் பாக்கியம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பணம் இருக்கணும், அது நல்ல பணமா இருக்கணும். மனிதன் இருக்கணும், நல்ல மனிதனா இருக்கணும். நல்ல மனிதனுக்கு நல்ல பணம் பாக்கியம். அப்படியானால் எந்த பணம் எனக்கு ஆபத்தோ அந்த பணம் எனக்கு வேண்டாம். எந்த பணம் எனக்கு வந்தால் ஹைராகுமோ அதற்கு நான் நல்லவனாகவும் ஆக வேண்டும். நீ நல்லவனா இல்லைனா பணமே உனக்கு இடையூறு. அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இன்றைய கருவூலமாக அன்னை ஸைனப். அன்னை ஸைனப் மிகப்பெரிய விசாலமான உள்ளம், வாரியலைக்கும் பெண்மணி. அத்வலுக்குன்ன யதா, கையால் உங்களில் நீளமான பெண் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸைனபை குறித்து. அம்மாவுடைய கை நீளம். என்ன நீளம்? மற்ற பெண்களை விட கையை அளந்து பார்த்தால் கட்டையாகத்தான் இருந்தது. நீளம் என்றார்களே உத்தம நபிகள். என்ன நீளம்? கொடுத்து கொடுத்து கை நீளம். யாருக்கு? அன்னை ஸைனபுக்கு. எங்கள் ஸைனபு ரலியல்லாஹு அன்ஹாவின் மதரசாவில் சனது பெறுகிற ஆலிமாக்களே, நீங்கள் என்ன தவம் செய்தீர்களோ இந்த பெயருக்குள் கொண்டு அல்லாஹ் உங்களை உட்கார வச்சிருக்க. இங்க வந்திருக்கிற மற்றவங்க ஆசைப்படுங்கள். பெயருங்கிறது வாழ்க்கையின் பரக்கத்து நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேருக்கு தக்க வாழ்வார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேருக்கு தக்க வாழ்க்கை.
உங்கள் பிள்ளைகளுக்கு அழகான பேரை வையுங்க, அழகாக வாழ்வாங்க. இன்னைக்கெல்லாம் பேர் வைக்க அன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், அதில் என் பையனுக்கு பேர் வைக்கணும், புதுசாக இருக்கணும்னார். ஒருத்தர் நாவிலையும் வரக்கூடாது. இதுக்கு பேர் பேரா? ஆஹ்சினு அஸ்மாஅக்கும், ஆஹ்சினு அஸ்மாஅக்கும், உங்கள் பேர்களை அழகாக வையுங்கள். வஅஸ்மா ஆபாயிக்கும் ஃபஇன்னக்கும் துத்அவுன யௌமல் கியாமத்தி பிஅஸ்மாயிக்கும், நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை அவன் பேரை சொல்லி கூப்பிட இருக்கிறான். உங்கள் பேரை சொல்லி அல்லாஹ் கூப்பிடுவானா? வா ஹைதருங்க வான்னு கூப்பிடுவான் அல்லாஹ். அல்லாஹ் உன் பேரை சொல்லுவான். அல்லாஹ் உன் பேரை சொல்லும் போது அது அழகாக இருக்கணுமா இல்லையான்னு கேட்டாங்க. அல்லாஹுவால் நீ உச்சரிக்கப்பட இருக்கிறாய், உன் பேர் அழகாகட்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு அழகான பெயரை வையுங்கள். உங்கள் பிள்ளைகள் அப்படி வாழ்வார்கள். ஹக்குல் வாலிதி அலல் வலத் ஐயுஹ்சின இஸ்மா, ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய 2 பெரிய கடமை. ஐயுஹ்சின இஸ்மா வ ஐயுஹ்சின அதபா, ஒன்று அழகான பெயர் வைக்கட்டும், இன்னொன்று அழகான ஒழுக்கம் தரட்டும். அழகான பெயர் ஒரு தந்தையின் கடமை, அழகான ஒழுக்கம் ஒரு தந்தையின் கடமை. நீ காசை கொடுப்பதல்ல பாக்கியம், சொத்துக்களை கொடுப்பதல்ல பாக்கியம், வித்தியாசமான பைக்கை வாங்கி கொடுக்கிறதல்ல பாக்கியம், நீ மிகப்பெரிய செல்போனை வாங்கி கொடுக்கிறதல்ல பாக்கியம். உன் பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கொடுத்தால் செல்போனும் அவனை சீரழித்து விட. செல்போன் கையில் இருந்தாலும் சீரழிய மாட்டான். எங்க கையில் செல்போன் இருக்குது, செல்போனை வச்சு அல்லாஹ்வோடு நெருக்கம் கூட்டிக்கிட்டோம். ஏன்? நிறைய இல்ம் அதில் இருக்கு. என் பக்கத்தில் ஒருத்தர் செல்போன் வச்சிருக்கிறார். ராத்திரி 2 பேரும் பார்த்துக்கிட்டே படுத்தோம் வண்டியில். அவர் சீரழிஞ்சு போனார், நான் அல்லாஹ்வின் அன்பை பெற்றுக்கொண்டே இருந்தேன். நல்ல சிந்தியுங்கள், ஆபாசங்களில் அழிந்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கிறேன். முற்காலத்திலெல்லாம் ஆபாசத்தை தேடி போகணும். இன்னைக்கு ஆபாசம் உங்களை கட்டி பிடித்திருக்கிறது. கைகளில் இருக்கிற ஒரு அலைபேசி உங்களை எங்கேயோ கொண்டு செலுத்துகிறது. நல்ல ஞாபகம் வையுங்கள், உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். வெளிக்கோளம் அல்ல அல்லாஹ் பார்ப்பது, உங்கள் கல்பை பார்க்கிறான். கல்பை அழகாக்க வேண்டாமா என்று கேட்கிறேன். எனவே நேரம் ரொம்ப அதிகமானதால் நிறைவுபடுத்துகிறேன். சிறப்பான இந்த பட்டமளிப்பு விழாவில் அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா முத்தாய்ப்பான பெண்மணி, பகலெல்லாம் நோன்பு நோக்கிறார்கள், விசாலமான உள்ளம் உடையவர்கள், வாரி இறைத்த குணமுள்ள பெண். இன்னொரு பக்கம் அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கவ்வாமா, அவர்கள் நின்று தொழுவார்கள். எப்படி நின்று தொழுவார்கள்? கால் வீங்கும், கால் வலிக்கும், தூக்கத்தில் அங்கங்க சாஞ்சி விழுந்துடக்கூடாது என்பதற்காக இந்த பக்கம் ஒரு கயிறு, இந்த பக்கம் ஒரு கயிறை உடம்பில் கட்டிக்கொண்டு சாய்ந்து விழக்கூடாது என்று நின்று தொழுவார்கள். ஒரு ரக்காத்தில் 15 ஜுஸு ஓதி தொழுவார்கள். அர குர்ஆன். அன்னை ஸைனபின் புனிதமிக்க பெயரால் நடைபெறுகிற எங்கள் ஜாமியா மதரசாவினுடைய சனது பெறுகிற ஆலிமாக்களே, ஆலிமாக்களை பெற்றெடுத்த பாக்கியவான்களே, இங்கே குழுமி இருப்பவர்களே, இந்த வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் நசீபாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இரவை தூங்கி கழித்து விட்டோமே, எத்தனை இரவில் ரப்பை மறந்தோம், எத்தனை இரவு இஷாவுக்கு பின்னால் அதை இருட்டாக்கினோம். இருட்டு என்றால் ஒரு காலத்தில் லைட் அணைச்சோம், இப்ப லைட்டை மட்டும் அணைக்கிறது இல்லை, ராத்திரி 2 மணி வரைக்கும் தூங்குறது இல்லை. எங்கோ நாம் இரவை இருட்டாக்கி கொண்டிருக்கிறோம். தஹஜ்ஜத் நசீப் இல்லை. அன்னை ஸைனபை நினைவு கூறும் இந்த இடத்தில் அன்னஹா கவ்வாமா, அம்மா ராத்திரியெல்லாம் நின்று வணங்குவார்கள், உடம்பில் கயிறு கட்டி நிற்கிறார்கள் என்றால் உலகத்து பெண்களுக்கு முன்மாதிரி இல்லையா எங்கள் அன்னை ஸைனப்? உத்தம நபியின் வீட்டில் எப்படியெல்லாம் பெண்கள் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், பண்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இத்தகைய ஒழுக்கம் சார்ந்து, மார்க்கம் சார்ந்து, வணக்கம் சார்ந்து, இறை நெருக்கம் சார்ந்து நமது வீட்டு பெண்கள் வந்து விடுவார்களேயானால், நான் சுப செய்தி சொல்கிறேன், நீங்கள் வாழும் இல்லம் அது சொர்க்கத்தில் ஒரு பாகம், மாற்றமில்லை. நான் ஆண் மக்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மனைவியை கொண்டு இந்த மதரசாவில் நீங்கள் சேருங்கள், உங்கள் தாயை சேருங்கள், உங்கள் பிள்ளைகளை சேருங்கள். என் மனைவி என்னோட சரியா நடக்கல, ரொம்ப சங்கடப்படுத்துறாங்க, இங்க 1 வருஷம் ஓதட்டும், அடுத்த வருஷம் அவங்க நீங்க சொல்வீங்க, ஸ்ரீதேவி என் மனைவி மாதிரி ஒரு பெண் துன்யாவிலே இல்லை. உங்கள் மனைவியின் குணத்தை கூட இங்கே அழகுபடுத்துகிற ஃபேக்டரிகள் எங்கள் மதரசாக்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சிறப்பான மதரசா, அதுவும் தலைமை ஆசிரியர் இங்கே நம்ம ஹசன் பாக்கவி ஹதரத் அவர்கள், பண்பட்டவர்கள், அமைதியை வாழ்க்கையாக கொண்டவர்கள், எப்பவுமே பெருமை அது இது எதுவும் இல்லை. ஹதரத் ஒரு பெரிய வழிகாட்டி.
வசீமதுரத்தை போல. வசீமதுரத்துனா இன்னைக்கு சாதாரணமாக தன்னை காட்டுவாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளாலும் ஒரு மிகப்பெரிய ஆழம் இருக்கிறது, ஆளுமை இருக்கிறது. இங்கே இருக்கிற எல்லா ஆளுமையுடைய பேரையும் சொல்லணும், பரக்கத்துக்கு நேரம் இல்லை. எல்லா உலமாக்களுக்கும் துஆ செய்கிறேன். எங்கள் மதரசாவின் நிறுவனர்களுக்கு இங்கே துஆ செய்கிறேன். அம்ஜது கான் உட்பட, எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் அமானுல்லா சாஹிப் உட்பட, செயலாளர் எல்லோருக்கும் இன்னும் இந்த நிர்வாகம் வளர வேண்டும். அவங்க சொல்லும் போது சந்தோஷப்பட்டேன். நாங்கள் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம். ரமலானுடைய செயல்பாடுகள், ரசூலுடைய அந்த பிறந்த நாள் விழாக்கள், மதரசாக்கள், நிர்வாகத்தில் ஆக்கம், ஊக்கம், ஆசை, நல்ல சேவைகளுக்கு இருப்பவர்கள் பணியாற்றினால் அந்த நிர்வாகம் சார்ந்திருக்கிற அந்த ஜமாத் அல்லாஹ் இடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. அல்லாஹ் அப்படி ஒரு ஜமாத்தா இந்த ஜமாத்தை தேர்ந்தெடுப்பானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு 5 பேர் சனத், அடுத்த வருடம் உங்களினுடைய அறிவிப்பு இருக்கட்டும், 50 பேர் சனத் வாங்க வேண்டும். உங்கள் வீட்டு பெண்களை தாருங்கள், அழகுபடுத்தி தருகிறோம். உங்கள் மனைவியை இங்கே கொண்டு சேருங்கள், அல்லாஹ்வை அவர்கள் இதயத்தில் குடிவைத்து தருகிறோம். அல்லாஹ்வையே குடிவைப்போம் உங்கள் இதயத்தில். எங்கோ போகிற அந்த பெண்கள் அல்லாஹ்வோடு அழகாகுவார்கள். எங்களுடைய மதரசாக்கள் கொடுக்கிற பாடம் ஒழுக்கத்தையும் மார்க்கத்தையும், அதை தாண்டி அல்லாஹ்வின் அச்சத்தையும், இன்னொரு பக்கம் தன்னை அழகுபடுத்தி யாருக்கு என்ன கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வையும் இந்த மதரசா கொடுத்து அனுப்பும். வெறும் குர்ஆனுக்கு தர்ஜுமா அல்ல, ஹதீஸுக்கு விளக்கம் அல்ல, சட்டம் மாத்திரம் உதுவை செய்யும் முறைகளை சொல்வதல்ல. நீ எப்படி வாழ வேண்டும், தாயோடு, தந்தையோடு, கணவனோடு, பிள்ளைகளோடு உன் அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும், அத்தனையும் எங்கள் மதரசாக்கள், அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், அவர்களுக்கு கொடுக்கிற அழகிய பாடம். இங்கே படித்தவர்கள் பண்படுகிறார்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை, பண்படுபவர்களை உருவாக்குகிறார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஹயாத்திலே பரக்கத் செய்வானாக, சுகத்திலே பரக்கத் செய்வானாக, மீண்டும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகள் இல்மிலும், ஈமானிலும், அமலிலும், ருசுகிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்வில் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழச் செய்வானாக. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் இங்கே நிறைய பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். எந்தெந்த குடும்பங்களுக்கெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் இல்லையோ, மகிழ்ச்சி இல்லையோ, பிரிந்து கிடக்கிறார்களோ, அது ரொம்ப ஆபத்தானது. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். இன்றே மன்னிப்பு கேளுங்கள் கணவன்மார்களை மனைவியிடத்தில், மனைவியர்களை கணவனிடத்தில். நீங்கள் இணைவதுதான் நாளைய தலைமுறைகள் இந்த மண்ணிலும் விண்ணிலும் ஜொலிக்க வகை செய்யும். நீங்கள் பிரிவதா, ஈகோ பார்ப்பதா? வேண்டாம். எங்கெல்லாம் கணவன் மனைவி பிரிந்து கிடக்கிறார்களோ, இரக்கமுள்ள ரப்பே, அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவின் பரக்கத்தால், உத்தம நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பரக்கத்தால், அகல பைத்துகளின் பரக்கத்தால் இணைத்து வைப்பாயாக. மனம் விட்டு இன்றே பேசுங்கள், சேருங்கள். அல்லாஹ் உங்கள் சேர்க்கையிலும் பரக்கத் செய்வானாக. குழந்தையில்லா நமது பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை தருவானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வல்ல ரஹ்மான் நமது தொழில் துறைகளில் பரக்கத் செய்வானாக, வியாபாரங்களில் பரக்கத் செய்வானாக, ரிஸ்கிலே பரக்கத் செய்வானாக, வறுமையில்லாத வாழ்வை தருவானாக, தரித்திரம் இல்லாத வாழ்வை தருவானாக. யார்கிட்டையும் போய் நம்ம தேவையை கேட்காமல் வாழச் செய்வானாக. கடனாளியாக ஆகிவிடாமல் பாதுகாப்பானாக. நம்முடைய சந்ததியர்களும் அவனை தவிர யாரிடத்திலும் யாசித்து விடாமல் பாதுகாப்பானாக. ஹயாத்து வரையிலும் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல், படுக்கையில் விழுந்து விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. ஏதோ தவறு செய்திருப்போம் ரப்பே, நீ எங்களை தண்டித்தால் தாங்கும் சக்தி இல்லை அல்லாஹ், மன்னித்து விடுவாயாக. ரஜபில் பரக்கத் செய்வாயாக, ஷஅபானிலும் பரக்கத்தை தொடர்ந்து தருவாயாக. உன்னதமான ரமலானை அடைய வேண்டும் ரப்பே.
ரமலானை அடைவதற்கு, நோன்பு வைப்பதற்கு, இரவு நிற்பதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கு, உடலால் உள்ளத்தால் எங்களை ஆரோக்கியமாக்கி வைப்பாயாக. தடங்கள் இல்லாமல், தடைகள் இல்லாமல், தேவையற்ற சிந்தனைகளில் ஈடுபட்டு விடாமல், பாவங்களில் முங்கி விடாமல் ரமலானை கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. முஃமின்களை, முஃமினான ஆண்களை, பெண்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.